ஜனவரி மாதம் 4வது வாரத்துடைய வீக்லி டாப் 10 கவுண்ட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வாரம் பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கு அப்புறம் ஒரு வாரம் கேப் விட்டுட்டு இந்த வாரத்தில் கிட்டத்தட்ட ஆக்சுவலி தைப்பூசம் குடியரசு தினம் அப்படின்றதுனால இந்த ஃபெஸ்டிவலை டார்கெட் பண்ணி நம்ம தமிழ் சினிமா ஒரு 7-8 படத்துக்கு மேலேயே வந்திருக்கு. ஆனால் அதுலேருந்து நம்ம இந்த வாரம் ஒரு 4 படத்தோட லாஸ்ட் வீக்கில் இருந்த திரைப்படங்களோட என்னென்ன படங்கள் என்னென்ன கவுண்ட் பிடிச்சிருக்கிறத போய் பார்த்துருவாங்களா. நம்ம கவுண்டரில் 10வது இடத்துல எந்த படத்தையும் பார்க்க போகிறது இல்லை. ஏன்னா ஆல்ரெடியே நிறைய படங்கள் டிசம்பரில் பெருசாக போயிட்டு இருந்தது. அதுக்கெல்லாம் தியேட்டர் இப்போ இல்லாமல் வாஷ் அவுட் ஆகிடுச்சு. இருந்தாலும் 1-2 எங்கேயாச்சும் அப்படி இப்படின்ட்டு ஓடிட்டு இருக்கலாம். அந்த படங்களோ இல்லை நான் பொங்கலுக்கு வந்த சில படங்களே ஆக்சுவலி ஓடிடி இந்த மாதிரி இன்னும் வெப் சீரிஸ் இப்படி சில படங்கள்லாம் நான் ஸ்கிப் பண்ணுவேன். ஸோ அதில் ஏதாச்சும் ஒரு படத்தை 10வது இடத்துக்கு மென்ஷன் பண்ணனா நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னும் ரீரிலீஸ் படங்கள் தியேட்டரில் ஓட்டுது, எது வேணாலும் நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க. 10வது இடத்துல இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்கில் இருக்க படங்களில் இந்த ஒரு கவுண்டரை நான் உங்களுக்கு வியூவர் சாய்ஸாக விட்டுறேன். நம்ம கவுண்டரில் இந்த வாரம் 9வது இடத்துல பார்க்க போற படம் லோக்கல் சரக்கு. இந்த லோக்கல் சரக்கு படம் தியேட்டர்கள் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 தியேட்டர்கள் தான் சிட்டியை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மேபி 5ன்றது மேக்ஸிமம் 10 போகிறதே பெரிய விஷயமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சிட்டிக்குள்ள. ஆக்சுவலி இதே அளவுக்கு தியேட்டர் கொடுத்த மாதிரி ஒரு 3-4 படம் இன்னைக்கு வந்திருந்தாலும் இந்த படத்தை நம்ம ஏன் கவுண்டர்ல எடுத்திருக்கோம்னா, இந்த படத்தில் யோகி பாபு இன்னும் நிறைய பேர் நம்மளுக்கு தெரிஞ்ச முகங்கள் நடிச்சிருக்காங்க காமெடி ரேஞ்சில். அது மட்டும் இல்லாமல் தினேஷ் டான்ஸ் மாஸ்டர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ஹீரோவா எடுத்து பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா சுரா டேரக்டர். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் சினிமாவில் பிரபலங்களாக இருந்தவங்களாம் சேர்ந்து ஒரு படம் பண்றாங்க அப்படின்றதுனால இந்த படத்தை நம்ம கவுண்டர்ல எடுத்து வச்சிருக்கோம். படம் குடியரசை முன்னிட்டு தான் வருது. பாப்போம் படம் என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் எடுக்குதுன்றத. நம்ம கவுண்டர்ல 8வது இடத்துல பார்க்க போற படம் மேரி கிறிஸ்மஸ். இந்த மேரி கிறிஸ்மஸ்ல விஜய் சேதுபதி, கேத்ரினா கைஃப் நடிச்சு ஹிந்தி மட்டும் இல்லாம தமிழ்லயும் வந்திருக்கும். ஆக்சுவலி படம் ஒரு ஸ்லோ ரொமான்டிக் டிராமா, த்ரில்லிங் டிராமா கூட சொல்லிக்கலாம். ஸோ இந்த கான்செப்ட்ல வந்த படம் ஒரு சிலருக்கு பிடிச்சிருந்தாலும் ஓவராலா பாத்தீங்கன்னா பல பேரை கவராம தான் இருந்தது. ஸோ லாஸ்ட் வீக்ல படங்கள் எதுவும் இல்ல, பெரிய ஹீரோ ஹீரோயின்றதுனால ஓரளவுக்கு தியேட்டரில் கொடுத்து வச்சிருந்தாங்க. இந்த வாரத்தில் மேரி கிறிஸ்மஸ் படம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 தியேட்டர்ல இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நான் முதல் 2வது வாரத்திலேயே வாஷ் அவுட் பார்த்தேன். ஆனால் லாஸ்ட் வீக்ல படங்கள் எதுவுமே இல்லைன்றனால பெரிய ஹீரோ பெரிய ஹீரோயின் சர்வே ஆச்சு. பட் இனிமேல் அது சான்ஸ் இல்லை. நம்ம கவுண்டர்ல 7வது இடத்துல பார்க்க போற படம் அனுமான். அனுமான் பொங்கலுக்கு தெலுங்குல ரிலீஸ் ஆன படம், பேன் வேர்ல்டு படமா ரிலீஸ் ஆனதுனால நம்ம தமிழ்லயே வந்திருந்து நல்ல ஒரு பிக்கப்லயே போச்சுன்னு சொல்லலாம் 2 வாரமா. ஆனாலும் இது தெலுங்குல இருந்த பிக்கப்பை விட ரொம்பவே கம்மியாக தான் தமிழ்நாட்டில் இருந்துன்னு சொல்லணும். ஸோ அதன் காரணமா இப்போ 3வது வாரத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 தியேட்டர் தான் நம்ம தமிழை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி தெலுங்குலயே ஹிந்திலாம் இங்கே தமிழ்நாட்டிலையும் ஓடினாலும் நான் சொல்ற ரெஃபரன்ஸ்ன்றது தமிழ் மட்டும்தான். தமிழ்ல அனுமான் படம் 3வது வாரத்தில் 4 தியேட்டரில் தான் ஓடுது. ஆனால் வேர்ல்டு வைடா இந்த படம் வேற லெவலில் பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் கலெக்ஷன் பண்ணிடுச்சு. இருந்தாலும் நம்ம ட்ரெண்டிங் அண்ட் நிறைய விஷயங்களை வச்சு பார்க்க பொழுது இந்த அளவுக்கு கவுண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கு. அனுமான் படத்தை 3வது வாரத்தில். நம்ம கவுண்டர்ல 6வது இடத்துல பார்க்க போற படம் தூக்குதுறை. தூக்குதுறை யோகி பாபு ஹீரோன்னு சொல்லலாம், கூட ஹீரோயினி வேற இனியா நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மொட்ட ராஜேந்திரன் இன்னும் நிறைய காமெடி பட்டாளங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ட்ரைலர் பார்க்கும்போது ஓரளவுக்கு டீசென்டா இருக்கு. ஸோ படம் பார்ப்போம் எந்த அளவுக்கு காமெடி என்டர்டைன்மெண்டா மக்களை கவருதுன்ட்டு. படம் நாளைக்கு 25 தைப்பூசத்தை முன்னிட்டு வருது. தைப்பூசம்ன்றதுனால கவர்மெண்ட் ஹாலிடேவே இருக்கு நம்ம தமிழ்நாட்டில். ஸோ அதனால தான் நாளைக்கே படங்கள் நிறைய ரிலீஸ் ஆகிறதுனால நம்ம இன்னைக்கு வீடியோ போடுறோம். இந்த படத்தை எக்ஸ்பெக்டேஷன் ரேஞ்சில் நம்ம இந்த அளவுக்கு கவுண்டர் வச்சிருக்கோம்னா ஆக்சுவலி இப்போ கமர்ஷியலாக எதிர்பார்க்கும் பொழுது ஒரு காமெடி கமர்ஷியலாக அந்த படம் ட்ரைலரை பார்க்கும்போது தெரியுது. ஆர்டிஸ்டுகளும் எல்லாம் தெரிஞ்சவங்களா இருந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 10-15 தியேட்டர் கிட்ட கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் டைட் ஷெட்யூல் தான் நம்ம தியேட்டர்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நிறைய படங்கள் சர்வே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு டைமிங்ல தூக்குதுறை மாதிரி ஒரு படத்துக்கு 10-15 தியேட்டர்ன்றது கொஞ்சம் நல்ல விஷயம் தான் சொல்லணும். ஸோ அதனால தான் நம்ம இந்த வாரம் எக்ஸ்பெக்டேஷன்ல இந்த ஒரு கவுண்டர் பண்ணிருக்கோம். இதை நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகி காப்பாத்திக்குதா இல்லையான்றதை நெக்ஸ்ட் வீக்ல பார்த்துருவோம். நம்ம கவுண்டர்ல 5வது இடத்துல பார்க்க போற படம் கேப்டன் மில்லர். ஆக்சுவலி எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் சொல்லணும். ஏன்னா படம் ரிலீஸ் ஆன 3வது வாரத்திலேயே தியேட்டருக்கு வெறும் 2 வாரம் தான் ஓடி இருக்கு. நாளைக்கு தான் 3வது வாரமே வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைமையில கிட்டத்தட்ட கேப்டன் மில்லர் படத்துக்கு அவ்வளோ தியேட்டர்கள் மிக பெருசாக குறைச்சிட்டாங்க தான் சொல்லணும். ஆக்சுவலி இப்போ இல்லை உங்களுக்கு ரொம்ப அக்யூரேட்டா வேணா இப்போ நான் பார்த்துட்டு இருக்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 15 தியேட்டருக்குள்ள தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் மெயின் ஸ்கிரீன் எல்லாமே தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி படம் பார்த்த வரைக்கும் ஓகேன்னு தான் சொல்லுவேன். இந்த அளவுக்கு அடின்றது மக்களுடைய டேஸ்ட்டை புரிஞ்சிக்கவே முடியலன்னு தான் சொல்லணும். ஸோ கேப்டன் மில்லர் தியேட்டரிக்கல்ல ரொம்பவே பெருசாக உங்களுக்கு மைனஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் படம் ப்ரொடக்ஷனாக உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாலாம் போயிருக்கு. அப்படி இப்படிலாம் சொன்னாலும் ரன்னிங் சர்வேவிங் தியேட்டரில் மக்களோட அந்த ஆதரவுன்றதுலாம் பார்த்தீங்கன்னா மிக பெருசாக கேப்டன் மில்லர் படத்துக்கு கிடைக்கல. பட் கிடைச்சிருக்கு. அதே சமயம் இந்த ஒரு காம்படிஷனில் பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லருக்கான அந்த தியேட்டரிக்கலை வச்சு நம்ம பார்த்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஸோ அது ரொம்ப குறைஞ்ச ஒரு காரணத்தால் தான் இந்த அளவுக்கு நம்ம டவுன் பண்ணியிருக்கோம். நம்ம கவுண்டர்ல 4வது இடத்துல பார்க்க போற படம் அச்சம் என்பது இல்லையே மிஷன் சாப்டர் 1. அருண் விஜய், எமி ஜாக்சன் நடிச்சு பொங்கலுக்கு வந்த படம். இது 3வது வாரம். இந்த படத்தை நம்ம கேப்டன் மில்லருக்கு மேல சொல்லிருக்கனா படமா பாத்தீங்கன்னா எனக்கு மிஷன் சாப்டர் 1 கேப்டன் மில்லரை விட கண்டிப்பா ஒரு படி மேல கொடுத்துருவேன். ஆனா உங்களுக்கு தியேட்டரிக்கலா பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா சர்வே எடுத்துட்டு வந்து இன்னைக்கு கேப்டன் மில்லருக்கு மேல கண்டிப்பா மிஷன் சாப்டர் 1 போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 17 தியேட்டர் கிட்ட நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரிவ்யூலயும் உங்களுக்கு டாப் ரிவ்யூன்றது சாப்டர் 1 வாங்கிட்டு இருந்து. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் நம்ம மிஷன் சாப்டர் 1 தாராளமா டாப் எடுத்து கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. படம் ரிவ்யூவா ஜெயிச்சது மட்டும் இல்லாம ஆடியன்ஸ் தியேட்டரிக்கலாவும் ஜெயிக்க வச்சிருக்காங்க. ஸோ தியேட்டரும்
சப்போர்ட் பண்ணி அருண் விஜய் மாதிரி ஒரு லோ கிரேட் ஹீரோக்கு தனுஷை கம்பேர் பண்ணும்போது தான் ஒரு லோ கிரேட்ல தான் இருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த காம்படிஷன்ல ஒரு படம் மேல போயிருக்கணும் போது அது மிகப்பெரிய வெற்றிக்கான ஒரு விஷயத்தை இங்க கண்டிப்பா நம்ம எடுத்துக்கிட்டே ஆகணும். அருண் விஜயோட மிஷன் சாப்டர் 1 ஏஎல் விஜய் ரொம்ப நாள் கழிச்சு ஆக்சுவலி அவரோட பேரை விஜய்ட்டு மாத்தி சூப்பர் விஷயம். ஆக்சுவலி படம் வந்து நல்ல ஒரு ரேஞ்சில் ஆடியன்ஸ் கிட்ட ஹிட் அடிச்சிருக்கு. நம்ம கூட மூணாவது இடத்துல பார்க்க போற படம் ப்ளூ ஸ்டார். ப்ளூ ஸ்டார் வந்து உங்களுக்கு அசோக் செல்வன், சாந்தனு, டூயல் ஹீரோ நடிச்சிருக்க படம். ஸோ அது இல்லாம இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து பா ரஞ்சித். ஸோ பா ரஞ்சித்னாலே ஒரு கிரேஸ் இப்போ தமிழ் சினிமாவில் போயிட்டு இருக்கிறனால அவரோட படம் அதுவும் அவருக்கே உரிய அந்த நீலம் ப்ளூ அப்படிங்கிறதுலாம் இங்க உள்ள வந்துடுச்சு. அதோட கிரிக்கெட்ல இருக்கிற அந்த அரசியலை மையப்படுத்தி ஆக்சுவலி நம்ம ரஞ்சித் படம் எடுத்தாலே எந்த மாதிரி படம் எடுப்பாருன்னு தெரியும். ஆல்ரெடி நம்ம ஜீவான் சொல்லிட்டு விஷ்ணு விஷால் நடிச்ச ஒரு கிரிக்கெட் படம் பார்த்துருக்கோம். அதுலயே அந்த ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ இந்த படம் இன்னும் கொஞ்சம் ராவா இருக்கும் எதிர்பார்க்கிறோம். பார்ப்போம் என்ன மாதிரி வருதுன்னு. பார்க்க போனா புக் மை ஷோல கொஞ்சம் இப்போ ரிலீஸ் ஆகிற படங்கள்ல அதிகபட்ச லைக்ஸ் வந்து இந்த படத்துக்கு தான் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி தியேட்டரிக்கலையும் பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்கிரீன்ஸ்ன்றத அங்கங்க ஒன்று எடுத்திருக்கு. அதோட இந்த படத்துல கீர்த்தி பாண்டியன், அசோக் செல்வன், கீர்த்தி பாண்டியன் இந்த படத்துல தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க போல இருக்கு. எனிவே அவங்க மேரிட் ஆனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு வாரம் கேப்ல வந்து அவங்களோட ஒவ்வொரு படம் தனித்தனியா வந்தது இல்லாம இந்த வாரம் வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்ச ஒரு படமே வருது. பாப்போம் அவங்களோட சக்சஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. இந்த படமும் நாளைக்கு 25 தைப்பூசம் முன்னிட்டு தான் வருது. நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ல தான் பண்றோம். எக்ஸ்பெக்டேஷன்ல கவுண்டர் பண்றதுக்கு நிறையவே வந்து இந்த படத்துக்கு ஸ்கோப் கிடைச்சிருக்கு. அது படமாவும் சரி, ட்ரைலராகவும் சரி, இப்போ தியேட்டரிக்கலையும் நல்ல ஒரு தியேட்டரிக்கல். ஸோ அதனால தான் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன படங்களை விட கொஞ்சம் மேல கொஞ்சம் இல்லை ஆக்சுவலி நல்லாவே மேலே வைக்கிறதுக்கான ஸ்கோப் கிடைச்சிருக்கு. பார்ப்போம் படம் நாளைக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரி வந்து ரிவ்யூ ரெஸ்பான்ஸ் அப்புறம் ஆடியன்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி கொடுத்து தியேட்டரிக்கெல்லாம் எப்படி போகுதுன்றத நெக்ஸ்ட் வீக்ல கிளியரா பார்த்துருவோம். நம்ம கவுண்டர்ல ரெண்டாவது இடத்துல பார்க்க போற படம் அயலான். அயலான நம்ம ஏன் இந்த வாரம் ரெண்டாவது இடத்துல பார்த்துட்டு இருக்கோம்னா ஆக்சுவலி கிட்டத்தட்ட அயலான் படம் ரிலீஸ் ஆகியும் 3வது வாரம் ஆயிடுச்சு. இப்போ ப்ளூ ஸ்டாரை விடவே இந்த படத்துக்கு தியேட்டரிக்கல் அதிகமாக இருக்கு. கிட்டத்தட்ட 23 தியேட்டரிக்கல் மேலே கொடுத்துருக்காங்க. அதில் மோஸ்ட் ஆஃப் 4 ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ப்ளூ ஸ்டார் மாதிரியே இந்த படத்துக்கும் வந்து உங்களுக்கு மெயின் ஸ்க்ரீன்றது ஒரு சில இடங்களில் தாராளமாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி 3வது வாரத்தில் மெயின் ஸ்க்ரீன் எடுக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் அயலான் படத்தை பற்றி நம்ம ரிவ்யூ ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கேப்டன் மில்லர்லாம் சுமாராகவே தான் சொல்லியிருப்போம். ஆக்சுவலி அதுதான் உண்மையும். ஆனால் நிறைய தமிழ் மக்கள் என்னத்தை சொல்றதுன்னு தெரியல. படம் செகண்ட் பார்ட்டுக்கு வேற ரெடி ஆயிட்டாங்க. அவங்க அந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுத்து ஆடியன்ஸ் தியேட்டரிக்கல் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே கொடுத்துட்டனால தான் 3வது வாரத்திலையும் அயலானுக்கு தியேட்டரிக்கல் சர்வேன்றது இந்த 23 தியேட்டரிக்கல்ன்றது இன்னைக்கு ஆக்சுவலி தியேட்டரிக்கல்ன்றதை வந்து கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மாதிரி மாத்திட்டே இருக்காங்க. எனிவே இப்போ நான் வீடியோ பண்ற டைம்ல இந்த ஒரு ரேஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. நம்மளுக்கு கிளீனாவே தெரியுது அயலான் படத்துக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து நல்லாவே பிக்கப் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றது. படம் ரிவ்யூல வந்து கொஞ்சம் சுமாரா போயிருந்தாலும் உங்களுக்கு தியேட்டரிக்கலாவும் சரி ஆடியன்ஸ் அது கொடுக்குற பர்ஃபார்மன்ஸும் சரி கண்டிப்பா அயலான் படத்துக்கு நல்லாவே இருந்துட்டு இருக்கின்ற ஒரு காரணத்தால தான் நம்ம இந்த அளவுக்கு டாப் பண்ணிருக்கோம் அயலானை இந்த வாரமும். ஆக்சுவலி இதுக்கு ரொம்பவே தகுதியான ஒரு இடத்துக்கு தான் அயலான் படம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. நம்ம சும்மாலாம் ஒன்றும் ஏதோ ஏனோ தானெல்லாம் கொடுத்துடல. முதல் இடத்துக்கும் தகுதியான ஒரு படமா இருந்திருந்தாலும் ஒரு சின்ன விஷயத்துல நம்ம ரெண்டாவது கவுண்டர் பண்ணிருக்கோம். நம்ம கவுண்டர்ல முதல் இடத்துல பார்க்க போற படம் சிங்கப்பூர் சலூன். சிங்கப்பூர் சலூன்னா நம்ம ஆக்சுவலி படம் நாளைக்கு தான் வரப்போகுது. எக்ஸ்பெக்டேஷன் தான் கவுண்டர் பண்றோம். எக்ஸ்பெக்டேஷன் பார்க்கும்போது உங்களுக்கு ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்றதை தாண்டி தியேட்டரிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் நிறைய வந்திருக்கு. ஏன்னா உங்களுக்கு இப்போ இவ்வளோ படங்கள் நம்ம பேசியிருக்கோம். இவ்வளோ படங்கள் வந்து டாப் ஹீரோ அது இதுன்னு தியேட்டரிக்கல் நல்லாவே போயிட்டு இருக்கும் பொழுது இந்த படத்துக்கு தான் மோஸ்ட் ஆஃப் மெயின் ஸ்கிரீன்ஸ்ன்றது இந்த வாரம் நம்ம தமிழ்நாட்டில் கிடைச்சிருக்கு. படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ ஆர்ஜே பாலாஜிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் செட் ஆகிட்டாங்க தான் சொல்லணும். நடித்த எல்கேஜில இருந்து கடைசியாக வந்த ரன் பேப்பர் ரன் வரைக்கும் ரிவ்யூவில் எல்லாமே சக்ஸஸ். ஃபினான்ஷியலாக கமர்ஷியலாக பார்த்தீங்கன்னா பல படங்கள் வந்து நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் குடும்ப ஆடியன்ஸை வந்து ஆர்ஜே பாலாஜி நல்லாவே பிடிச்சி வச்சிருக்காரு. இந்த படத்தோட ட்ரைலரை பார்க்கும்போதும் அதை கண்டிப்பாக வந்து அவர் தேர்த்திப்பார், அப்படியே அதை மெயின்டைன் பண்ணிப்பார் அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயம் இருக்கு. ஸோ நம்ம இங்கே சிங்கப்பூர் சலூன் படத்தை ஆக்சுவலி தியேட்டரிக்கலை வச்சு தாராளமாக முதலிடத்தில் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் இதே முதலிடத்தில் நான் அயலானையும் கொடுத்துருக்கணும். ஏன்னா அயலான் வந்து 3வது வாரத்திலையும் பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்தாக்கா இங்கே சிங்கப்பூர் சலூன் வந்து உங்களுக்கு அயலான் கிட்ட இருக்க பல மெயின் ஸ்கிரீன்ஸை எடுத்துச்சுன்னும் போது நம்ம முதலிடம் கொடுக்கறதுக்கான அந்த தகுதின்றது கண்டிப்பாக வரதான் செய்யுது. அதே சமயம் ஆர்ஜே பாலாஜியோட அந்த பேக் ஆஃப் த ஹிஸ்ட்ரி மூவிஸ்னு பார்க்கும்பொழுது அதுக்கும் இங்கே முதலிடம்ன்றது கொஞ்சம் நம்ம அதெல்லாம் வச்சு தான் பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அயலானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலி சிவகார்த்திகேயனுக்கு நான் ஏதோ சப்போர்ட் பண்ணுறன்ற மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் நியாயமாக கொடுக்கணும். ஸோ தனுஷ் சிவா அந்த ஒரு காம்படிஷனும் இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் அயலானை இன்னும் ரொம்ப டாப்பில் கொடுத்தாக்கா அது நிறைய பேருக்கு வந்து நான் ஒன் சைடடாக பண்ணுறன்ற மாதிரி வந்துடும். ஸோ அதனால தான் நான் டீட்டெயிலாகவே பேசி கொடுத்துருக்கேன். அயலானும் நம்பர் 1க்கு தகுதியான இடம் தான். நம்பர் 1லேயே அயலானை பேசிட்டு அடுத்து நான் சிங்கப்பூர் சொல்லணும் பேசியிருக்கணும். பட் நான் நம்பர் 2 கொடுத்துருக்கணும் பொழுது ஆக்சுவலி நான் எல்லாம் கிளவராக உங்ககிட்ட பேசிட்டு உங்களுக்கு புரியும் எந்த கவுண்டர் எப்படி இருக்குன்ட்டு. சிங்கப்பூர் சொல்லணும் நம்ம எதனால் டாப்பில் கொடுத்தோன்றதும் உங்களுக்கு நான் கிளவராக சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலி அயலான் வந்து இது வரைக்கும் அந்த 2 வாரத்தில் வந்து போனது பெரிய விஷயமா நான் பார்க்குறேன்றதை தாண்டி இந்த வாரம் வந்திருக்க சில புது படங்களையும் ஓவர் டேக் பண்ணி நெக்ஸ்ட் வீக்ல அயலானுக்கு வந்து என்ன மாதிரி தியேட்டரிக்கல் கிடைக்குதுன்னு பார்ப்போம். இல்லை நம்ம ஆர்ஜே பாலாஜி இதுக்கு முன்னாடி அவர் கொடுத்த வெற்றிகளெல்லாம் வந்து காப்பாற்றி இந்த சிங்கப்பூர் சலூனையும் இன்னும் கொஞ்சம் டாப்பில் கொண்டு போகிறாரா இல்லையான்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீக் கவுண்டரில் பார்த்து தெரிஞ்சுங்க.